நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஒரு மிக குறிப்பிட்ட அமைப்பாக சனியின் பாபத்துவம் இந்த தலைப்பில் ஒரு உதாரண ஜாதக விளக்கத்தோடு சனி எத்தகைய நிலைமையில் ஒரு இருக்கும்போது தன்னுடைய கடுமையான பாபத்துவ அமைப்புகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை தற்போது விளக்கப் போகிறேன். ஒரு பெக்கூலியரான ஒரு எதிலும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையுள்ள ஒரு ஜாதகம். பொதுவாகவே இப்போ கடந்த சில வீடியோக்களில் பொது வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். சனி சூரியனோடு தொடர்பு கொள்ளும்போது கடுமையான பாபத்துவத்தை அடைவார். பொதுவான விதியாக சனி உச்சமடையக்கூடாது. சிம்மத்தில் இருக்கின்ற சனி கடுமையான டிஸ்டர்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழுத்தமான மனநிலையை அடைவார். அப்போது அவர் ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிற சில நிலைகளை சொல்லி இருக்கிறேன் இல்லையா? இப்போது இந்த சனியின் பாபத்துவம் எத்தகைய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பொதுவான ஒரு வீடியோ போட சொல்கிறேன். இந்த அமைப்பு, அதாவது ஜாதக கட்டமைப்பு வருகிறது. ஜாதகர் உதாரணமாக காட்டக்கூடிய இந்த ஜாதகர் 7/11/1982 7/11/1982 அதிகாலை 5:46 அதிகாலை 5:46 சென்னையில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டு ஏன் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது ஜாதக கட்டம் வரும். ஏன் காட்டுறேன்னா, தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை மணந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில நிலைமைகளுக்கு ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சனி காரணம் அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். சில பேர் அதற்கான உதாரண அமைப்புகள்லாம் கேட்குறீங்க, உதாரண வீடியோக்கள்லாம் உதாரண ஜாதகங்கள்லாம் கேட்குறீங்க. தன்னை விட வயதில் மூத்த பெண், தனக்கு முற்றிலும் மாறுபாடான அந்நிய பெண், வெளிநாட்டு பெண்ணாக இருக்கலாம், வேற்று மத பெண்ணாக இருக்கலாம். வேற்று மதம்னு வந்துட்டாலே ராகு கேதுக்கள் தொடர்பு வந்துடும். சில நிலைகளில் தன்னை விட அனைத்திலும் மாறுபாடான பெண்கள் அமைப்புகள், இதுக்கெல்லாமே அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சனிதான் காரணம் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த ஜாதகத்தில் சனியின் பாபத்துவ என்கின்ற அமைப்பில் ஆதிபத்திய மற்றும் காரகத்துவங்களை எப்படி சனி பாதிக்கிறார் என்பதை பற்றி விளக்கப் போகிறேன். ஆகவே குறிப்பாக இந்த ஜாதகர் தன்னை விட 5 வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜாதகம் திரையில் வருது, நான் ஜாதகத்தையும் சொல்லிடுறேன். 7/11/1982 5:46 AM, பிறந்த இடம் சென்னை. பிறக்கும்போது சனி திசையில் 17 வருடம் 11 மாதம் 6 நாட்கள் மீதம். 17 வருடம் 11 மாதம் 6 நாட்கள் மீதம். துலாம் லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி. லக்னத்தில் 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றன. லக்னத்தில் சனி உச்சமாக இருக்கிறார். புதனும் குருவும் திக்பல அமைப்பில் இருக்கிறார்கள். சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி. 3இல் செவ்வாய், கேது. 9இல் ராகு. 10இல் சந்திரன். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில், லக்ன கேந்திரங்களில் அமர்ந்த ஒரு வகையில் உயர்நிலை ஜாதகம். லக்ன கேந்திரங்கள் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டு விட்டாலே அது ஒரு உயர்நிலை ஜாதகம் அப்படின்னு சொல்லிடுவேன். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். எல்லா விதிகளையும் ஒரு இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டும். சுபத்துவம் பாபத்துவம் எத்தனை சம அமைப்பிலோ மேல் கீழ் அமைப்பிலோ அல்லது மற்ற விதிகள் எந்த நிலைமையில் இருக்கிறதுன்றதை வச்சு தான் ஒரு ஜாதகருடைய இன்றைய மனநிலை, செல்வ நிலை, அவருடைய வாழ்வு ஆதாரங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். சரி, அம்சத்திற்கு வந்துவிட்டால் அம்சக்கட்டம் இப்போது போடப்படுகிறது. அம்சத்தில் கும்பலக்கணம். அம்சத்தில் எண்கள் இல்லை. அம்சத்தில் மேஷத்தில் சூரியன் சுக்கிரன். மேஷத்தில் சூரியன் சுக்கிரன். 4இல் ரிஷபத்தில் குரு. 6இல் செவ்வாய் கேது. 7இல் சந்திரன். 10இல் செவ்வாயின் வீட்டில் அம்சத்திலும் பாபத்துவமாக சனி. 12இல் மகரத்தில் புதன், ராகு. சரி, முதல்ல இங்கே அடுத்து இந்த டிகிரி அமைப்புகளையும் பார்த்தலாம். டிகிரி அமைப்புகள் தான் உங்களுக்கு இன்னும் சில நிலைகளை துல்லியமாக்க காட்டும்.
இங்கே சனி 3 டிகிரியில் சூரியனை விட்டு 20 டிகிரி தள்ளி விலகி இருக்கிறார். அஸ்தமன அமைப்புகள் இல்லை. சனி முழுமையான பாவத்துவ அமைப்பில், உச்ச அமைப்பில், தன்னுடைய வீரிய அமைப்பில் இருக்கிறார். சூரியனோடு 17 டிகிரி சேர்ந்து இருக்கிறார். அதே நேரத்தில் 22 டிகிரி குருவோடு விலகி இருக்கிறார். இங்கே கூடியிருக்கின்ற 5 கிரகங்களின் டிகிரி அமைப்புகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த டிகிரி அமைப்புகள் எப்பொழுதுமே முக்கியம். ஒரு துல்லிய பலனை தெரிய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு டிகிரியில எந்த கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அமைப்புகள் இருக்கின்றன, இருக்கின்ற பாவகத்தின் முனை எது, அந்த பாவக முனையிலிருந்து எத்தனை தூரங்கள் அந்தந்த கிரகங்கள் தள்ளி இருக்கின்றன அப்படிங்கிற, அதாவது பாவக முனைக்கு பின் இருக்கிறதா பாவக முனைக்கு முன் இருக்கிறதா அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த அமைப்பின்படி இங்கே சூரியன் 20 டிகிரி, சனி 3 டிகிரி, 17 டிகிரி வித்தியாசம் இருக்கிறது. புதன் 12 டிகிரி, புதனுக்கும் சனிக்கும் 8 டிகிரி, 9 அல்லது 8 டிகிரிகள் நெருக்கம் இருக்கிறது. புதனோடு மட்டும் சனி இங்கே நெருங்கி இருக்கிறார். சூரியன் 20 டிகிரி, புதன் 12 டிகிரி, சுக்கிரன் 21 டிகிரி, குரு 25 டிகிரி. குருவிற்கும் சுக்கிரனுக்கும் 4 டிகிரி இணைவுகள் இருக்கின்றன. சனி 3 டிகிரி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சனிதான் அஸ்தமனம் என்கின்ற ஒரு அமைப்பை அடையாமல், மற்ற கிரகங்கள் எல்லாமே பாருங்க, சூரியன் 20 டிகிரி, சூரியனோடு 5 டிகிரிக்குள் குரு அஸ்தமனம் பெற்றிருக்கிறார். சூரியனோடு ஒரே டிகிரியில இங்கே சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். புதன் 12 டிகிரி, சூரியனோடு 8 டிகிரிக்குள் இருக்கிறார். இந்த அஸ்தமன நிலைமையில சூரியன் அதிக சுபத்துவமாக இருந்தாலும் கூட சனியின் உச்சத்தன்மையால், சனி ஒளியற்ற சனி, உச்ச சனி இங்கே சூரியனை பாவத்துவப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. சூரிய தசை நடக்கும்போது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் இருக்கும் என்பதே உண்மை. சூரிய தசை நடக்கும்போது சூரியனின் சுபத்துவ தன்மையால் அந்த சுபத்துவத்தை குறைக்கின்ற சனி 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 75 ரூபாய் கிடைக்கும். ஆனால் சனி தசை இங்கே அதிகமான பாவத்துவத்தோடு இருக்கும். சனி இங்கே பாவத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஏனென்றால் சுக்கிரனுக்கும் அவருக்கும் 18 டிகிரி வித்தியாசமும், குருவிற்கும் அவருக்கும் 22 டிகிரி வித்தியாசமும் இருக்கிறது. 22 டிகிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணையவே இல்லை என்கின்ற ஒரு நிலையை எடுக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன். ஆகவே இங்கே லக்னத்தில் திக்பலத்தை இழந்து நிஷ்பலமாகி சூரியனோடு சேர்ந்து பாவத்துவமாகி இருக்கின்ற சனி. ஒரு டிகிரி அமைப்புகளை ஏன் சொல்றேன்னா, மேம்போக்காக பார்க்கும் பொழுது இங்கே குரு சுக்கிர தொடர்புகளால் சனியும் சுபத்துவம் அடைந்து சூரியனும் சுபத்துவம் அடைந்ததை போல தோன்றினாலும் கூட இங்கே அந்த நிலைமைகள் இல்லை என்பதற்காக இங்கே சொல்ல வர்றேன். சரி, முதல்ல நம்முடைய வேத ஜோதிடம் என்பது எத்தகைய அபாரமானது என்பதற்கு உதாரணமாக இந்த ஜாதகருக்கு 17 வயது வரை சனி தசை நடக்கிறது. சூரியனை சுத்தமாக பாவத்துவப்படுத்திய சனி. ஏன் சூரியனை சுத்தமாக பாவத்துவப்படுத்தினார் அப்படின்றதுக்கான விளக்கம், சூரியன் இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். குருவும் சுக்கிரனும், சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில, குரு திக்பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில, புதன் திக்பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில இங்கே சூரியன் மட்டுமே நீச்ச பலம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார். எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீச்சனாக இருக்கும்போது எந்த நிலைமையிலையும் சூரியன் சனி சேர்க்கக்கூடாது. நீச்சபங்க ராஜயோகம் என்பது சூரியனுக்கும் சனிக்கும் இல்லவே இல்லை. ஏனென்றால் சூரியன் சனியோடு இணையும் போது அதிகமான பாவத்துவத்தை அடைவார். அங்கே சனி நீச்சமாகி சூரியன் உச்சமாக இருந்திருந்தாலும் இதே நிலைமைதான். ஒரு ஒளி இழந்த தன்மையில் இருக்கக்கூடிய நீச்ச நிலைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உள் அமைப்புகளை, சூட்சும அமைப்புகளை விளங்கி கொண்டால் மட்டுமே எத்தகைய நிலையில பாவத்துவ சுபத்துவத்தின் அடிப்படையில சம்பவங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர முடியும். இங்கே இந்த லக்னத்தில் 5 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. லக்னத்தில் 5 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, குரு 5 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. மேம்போக்காக பார்க்கும் நிலைமையில நானே சொல்லி இருக்கிறேன், சூரியன்
நீச்சன் உச்சனோடு சேரும்போது நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் அது விதிவிலக்காக இருக்கும். எத்தகைய ஒரு நிலையிலும் சூரியன் நீச்சபங்கத்தை சனியினால் அடைவதை விட பாவத்துவத்தையே அதிகமாக அடைவார். பாவத்துவத்தை அடைகின்ற தன்மையில் அவருக்கு அங்கே நீச்சபங்க ராஜயோகம் என்பதே இல்லாமல் போகும். ஆகவே சூரியன் சனி சேர்க்கை என்பது எந்த ஒரு நிலையிலும் சூரியனை எரிச்சல் படுத்தக்கூடிய மேலும் வலிமையிழக்கக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். இங்கே சனி மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் பொழுது வேறு விதமான பலன்கள் இருக்கும். சனியின் பாவத்துவம் ஒரு இடத்துல ஒரு இருள் கிரகம் போய் உள்ளே அமரும் பொழுது மற்ற அனைவரையும் எப்படி பாதிக்கிறார் அப்படிங்கறத தான் இங்க முதன்மையான ஒரு அமைப்பாக வச்சிருக்கணும். சரி, இந்த இடத்தில் ஸ்தான பலம் என்பது மிக அவசியம். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும அடுக்குகளை மேலோங்கி பலன் அறிவதற்கான சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் முதல்ல அந்த ஸ்தான பல அமைப்புகளுக்கு மேலதான சுபத்துவ பாவத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த நிலைமையில் இங்கே பார்க்க போவோமேயானால் சனியே உச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தில் இருக்கிறார். இந்த லக்னத்தில் மேலே இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜாதகத்தில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. லக்னத்துல இந்த 5 கிரகங்களின் ஸ்தானபல வரிசை என்பது முதலில் சனி உச்சம், இரண்டாவதாக சுக்கிரன் மூலத்திரிகோணம், மூன்றாவதாக புதன் திக்பலம், மூணாவதாக தான், ஏன்னா புதனுக்கு அது நட்பு வீடு. ஒரு ஸ்தானபல வரிசையாக ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்தந்த திசைகள் எப்படி இருக்கும் என்பதற்கான அறிவதற்கான ஒரு உத்தியாக இந்த உதாரண ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தன்மைகள் எப்படிப்பட்ட சம்பவங்கள். ஏன்னா இந்த ஜாதகர் பலன் கேட்கும்போது நான் சொன்ன பலன்களின் அடிப்படையில் இந்த விளக்கத்தை போடுறேன். இப்போது உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். இந்த பலன்களை எல்லாம் அவன் ஜாதகருக்கே சொல்லிட்டேன். அந்த ஜாதகரும் ஒரு பிரீமியம் வீடியோ நேர் தான். ஆக இதை பார்க்க போகிறார். சரி, இந்த அமைப்பில் ஸ்தான பலத்தின் அடிப்படையில் இங்கே லக்னத்தில் கூடியிருக்கின்ற 5 கிரகங்களில் சனி உச்சமாக முதல் நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் மூலத்திரிகோண அமைப்பில் 2ஆம் நிலையில் இருக்க திக்பலமான 2 கிரகங்களில் எது முதலில் ஸ்தான பலம் என்று பார்த்தால் நட்பு வீட்டில் இருக்கின்ற புதனே ஸ்தான பலம், 4ஆவதாக திக்பல நிலையில் இருக்கின்ற குரு, 5ஆவதாக ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்ற சூரியன். இதுதான் இந்த பல ஸ்தான பல வரிசை. சரி, இப்போது இந்த ஜாதகருக்கு என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டேன், வயது தன்னை விட 5 வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அருமையான ஒரு வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. சனி தசை இந்த ஜாதகருக்கு 17 வயது வரை நடந்திருக்கிறது. சனி தசை சூரிய புக்தியில் என்ன நடந்திருக்கும்? நீங்கள் நினைப்பது நிச்சயமாக சரி. ஒரு பிரீமியம் வீடியோ நேருக்கு இதற்கான பதில் தெரிந்தே இருக்க வேண்டும். சனி தசை சூரிய புக்தியில் என்ன நடந்திருக்கும் என்று நான் கேட்டு நிறுத்தியதற்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த பிரீமியம் வீடியோ பார்க்க போற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆம், உண்மை. சனி தசை சூரிய புக்தியில் இவர் தந்தையை இழந்தார் 1992 தன்னுடைய 10 வயதுல. ஏன்னா சரி, எந்த வருஷம் எந்த அமைப்புன்றதை பார்த்துருவோம். அதாவது சனி தசை சூரிய புக்தி 5/10/91 முதல் 16/9/92 வரை இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கிறது. ஆக ஒரு ஜோதிடம் எத்தகைய ஒரு மாபெரும் விஞ்ஞானம் என்பதை ஒரு அறிவுறுத்தும் விதமாக ஸ்தான பலத்தை முற்றிலும் இழந்த சூரியனை ஸ்தான பலத்தில் அதிக அமைப்பில் இருள் தன்மையோடு இருக்கின்ற சனி ஆக்கிரமித்து சனி தசை சூரிய புக்தியில் இவருடைய தகப்பனார் இறக்கிறார். சனி தசை சூரிய புக்தி வரலன்னா இவர் தகப்பனார் இறக்கல, அதுவும் உண்மை. சூரிய தசை சனி புக்தியில அது வேறு விதமான ஒரு அமைப்புல நடக்கும். சரி, அடுத்து ஒரு பாவக ஒரு மிக மிக முக்கியமான முடிவு எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கிறது என்பதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். பாவகம், காரகம், பாவகாதிபதி இந்த மூன்றும் 40-40-40 மார்க் அப்படிங்கிற அமைப்புல 120 மார்க் பெறும் பொழுது அது அந்த மாதிரி முழுமையாக எவருக்கும் இருப்பதில்லை. கோடியில ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு 80 மார்க் பாவகமோ காரகமோ பாவகாதிபதியோ வலிமையாக இருக்கின்ற நிலைமையில் அந்த பாவகம் கெடாது, அந்த உறவு கெடாது என்று சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தால் மேற்கண்ட ஜாதகத்தில் செவ்வாய் 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார். இந்த துலாம் லக்னத்தின் மாரகாதிபதியான செவ்வாய் கேதுவுடன் இணைந்து சூட்சும வலு பெற்றிருக்கின்ற நிலைமையில அவருடைய பார்வையால் 9ஆம் இடத்தை பார்த்து ராகு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். ஆக பாவகம் வலுவிழந்தது. பாவகாதிபதி புதன்
அங்கே பாவத்துவமாகத்தான் இருக்கிறார். நீச்சனோடு சனியோடு இணைந்திருக்கிறார். பாவகாதிபதி ஓரளவுக்கு 10 வயசு வரைக்குமாவது உயிரோடு தரல. இந்த புதனும் வலிமை குறைந்திருந்தால் பிறக்கும் போதே அந்த 10 வயது வரைக்கும் கூட தந்தை இல்லை அப்படிங்கிறதான் நிலைமை. இந்த துல்லிய விளக்கத்தை ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது புரிஞ்சுக்கணும். 9ஆம் அதிபதியும் பாபத்துவமாக 9ஆம் அதிபதியும் வலுவின்றி இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக இந்த அமைப்புல தகப்பன் சில நேரங்களில் பார்த்தோம்னா இவருக்கு தந்தை முகமே தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களுடைய ஜாதகத்துல இதை துல்லியமான நிலையில பார்க்கலாம். ஆக 9ஆம் அதிபதி சனியுடன் நீச்சனுடன் இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் அம்சத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் அம்ச கட்டம் வந்து போச்சு இல்லையா. புதன் அம்சத்தில் ராகுவோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கிறார். அம்சத்தில் புதன் ராகுவோடு இணைந்து சனியின் வீட்டில் பாவத்துவமாக இருக்கிறார். ஆக 9ஆம் அதிபதி பாவத்துவமாகி 9ஆம் பாவகம் ராகுவின் இருப்பால் செவ்வாயின் பார்வையால் பாவத்துவமாகி சூரியனும் இத்தகைய நிலையில் இருக்கும்போது சனி தசை சூரிய பக்தியில் இவர் தகப்பனை சனியின் பாவத்துவ அமைப்பினால் இழக்கிறார். அப்படிங்கிறது தான் அந்த டிகிரி வயசும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது ஒரு வித்தியாசமான அமைப்பா சொன்னேன். தவிர தன்னை விட மூத்த ஒரு பெண்ணை அவர் மனைவியாக்குவதற்கு இந்த கேள்வியை அடிக்கடி சில இடங்கள்ல பார்க்கிறேன். இந்த கமெண்ட்டை தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை மணக்கின்ற அமைப்பு எத்தகைய அமைப்பில் இருக்குன்றதுக்காக இந்த உதாரண ஜாதகத்தையும் விளக்குவதற்காக எடுத்திருக்கிறேன். ஆக இந்த அமைப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு பாவத்துவமாக சனி தொடர்பு கொள்ளும் போது தன்னை விட வயதில் மூத்த பெண் மீது ஈர்ப்பு இருக்கும். காதல் என்கின்ற ஈர்ப்பு அது திருமணமாக முடியுமா அல்லது வேறு வகையான தொடர் வகை ஈர்ப்புகளாக இருக்குமா, கள்ளத்தனமான முறையற்ற உறவுகளாக இருக்குமா அப்படிங்கிறத உள்ளே சென்று பார்க்கக்கூடிய அமைப்புகள். சரி, இங்கே பார்த்துருவோம். இங்கே ராசிக்கு 7ஆம் அதிபதியாக சனி அமர்ந்து ராசிக்கு 7ஆம் அதிபதியாக சனி இருந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் சொன்ன அந்த ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி பாவத்துவமாக தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமை. இங்கே அவர் முழுக்க முழுக்க பாவத்துவம் தான். அதை ஏற்கனவே விளக்கிவிட்டேன். சுக்கிர குரு தொடர்புகள் அவருக்கு பாகை கணக்கில் இல்லாமல் சூரியனின் தொடர்பே அவருக்கு அதிகமாக இருக்கின்ற நிலைமையில அல்லது உச்சம் என்கின்றதே ஒரு நிலையில் அவருக்கு பாவத்துவம் தான் என்கின்ற நிலைமையில இங்கே சனியின் அமைப்புகள் 7ஆம் இடத்தை பார்த்து அவருக்கு தன்னை விட வயதில் மூத்த ஒரு 5 வயது பெண்ணின் மேல் ஈர்ப்பு வந்து அவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக நல்ல அமைப்பிலேயே வாழ்கிறார். அவருக்கு குழந்தைகளும் இருக்கின்றன. ஆக இந்த அமைப்புகளுக்குள்ள அதாவது பாவத்துவம். சரி, 7ஆம் இடத்திற்கு என்ன அமைப்பு இருக்கிறது? 7ஆம் அதிபதியும் ராகு கேதுக்களுடன் இணைந்திருக்கிறார். அவர் சூட்சும வலுவாக இருந்தாலும் கூட தன்னுடைய சூட்சும வலு என்பது என்ன? தன்னுடைய பாவத்தன்மையை குறைந்திருத்தல். அதுதான் சூட்சும வலு என்பது. பாவக்கிரகங்களின் சூட்சும வலு என்பது நேரடியான பாவத்தன்மையை கேது குறைக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த அமைப்புல சூட்சும வலுவாக இருக்கின்ற காரணத்தினால மன வாழ்க்கை இவருக்கு நிம்மதியாகவே இருக்கிறது. மன வாழ்க்கை தன்னை விட மூத்த வயதுள்ள பெண்ணோடு நிம்மதியாகவே இருக்கிறது. அதுல எந்த விதமான பாகுபாடு எந்த விதமான மனமாச்சரியங்களும் அவருக்கு இல்லை. அதற்கு இங்கே குருவின் வீட்டில் 7வது குருவின் வீட்டில் 7ஆம் அதிபதி அமர்ந்த ஒரு காரணமும் குரு சுக்கிர போன்றவர்கள் 7ஆம் வீட்டை பார்த்த காரணமும் 7ஆம் அதிபதி குருவின் வீட்டில் இருக்க 7ஆம் வீட்டை பாவத்துவ சனி பார்த்த அதே நேரத்தில் சுபத்துவமான 2 கிரகங்களும் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அமைப்புல இங்கே பாவத்துவ சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் அவர் தன்னை விட வயதுல மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இருக்கிறார். சனியின் பாவத்துவ அமைப்புகள் அத்தனையும் இவருக்கு முழுமையாக அதே நேரத்தில் ராசி லக்னத்திற்கு கேந்திரங்கள்ல லக்னம் ராசிக்கு கேந்திரங்கள்ல லக்னத்திற்கோ ராசிக்கோ 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு சில நிலைகள்ல உயர் பதவிகள் கிடைக்கும்னு சொல்றேன் இல்லையா. இவர் இங்கே ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு தனியார் அமைப்புல மேலதிகாரி அதிகாரம் உள்ளவராகவே இருக்கிறார். வேலைகள் இந்த அமைப்புல ஏன்னா 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி வலுத்து இருக்கிறார். அர்த்த சந்திரனாக அஷ்டமி நவமி தேதியில் பிறந்த அமைப்புல அர்த்த சந்திரனாக வலுத்திருக்கின்ற நிலைமையில 10ஆம் இடத்திற்கு கேந்திரங்கள்ல கிரகங்கள் கூடியிருக்கின்ற நிலைமையில 10ஆம் அதிபதியே பாதி சந்திரனாக பாதி ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கின்ற நிலைமைகள்ல நிச்சயமாக இவருக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது அதிகாரம் உள்ள தன்மையிலே இருக்கும். இதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும்
லக்ன கேந்திரங்களிலும் இருக்கின்ற ஒரு அமைப்பு நல்ல ஜாதக அமைப்பு அப்படின்றத சொல்றேன். ஆகவே இந்த அமைப்பின்படி சனி எத்தகைய வலிமை நிலையை அடைந்தால் எப்படிப்பட்ட ஒரு பாவத்துவத்தை தான் பார்க்கும் இடங்கள் தன்னோடு சேர்ந்த கிரகங்களை பாதிப்பார் என்பதற்கு உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு ஜாதகம் இது. சனியின் பாவத்துவத்திற்கு ஒரு உதாரண ஜாதகம். அடுத்த வீடியோவில் வேறு விதமான அமைப்புகளை பார்ப்போம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.